எல்லோருக்கும் வணக்கம். நான் தினேஷ் பிசியோதெரபியிலிருந்து தினேஷ். உங்க இடுப்பு ஏன் வலிக்குதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க தனியா இல்லை. இன்றைக்கு இடுப்பு வலிக்கு எக்ஸி பொதுவான காரணங்களே நான் ஒன்னா சொல்ல போறேன். அப்போதான் உங்களுக்கு என்ன நடக்குன்னு புரியும். அதுக்காக என்ன செய்யலாம்னு தெரியும். வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். முதல் காரணம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இதுதான் ரொம்ப பொதுவான காரணம், குறிப்பா வயசாகும் போது. இரண்டாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது ஒரு ஆட்டோஇம்யூன் நோயே, வீக்கம் வருகிறது. 3 இடுப்பு பச்சிடிஸ். சிறிய திரவ நிறைந்த பைகள் வீக்கம் அடைக்கும். 4வது தசைப்பிடிப்பு, நீட்டுதல் அல்லது திடீர் நடவடிக்கை காரணமா. ஹான் டெண்டிடிஸ். தசையை எலும்போடு இணைக்கும் தண்டுகள் எரிச்சல் அடையும். 6 இடுப்பு லேப்ரல் கெழிவு. லேப்ரம் குருத்தெலும்பு வளையம். கெழிவு என்னால் திருப்பும் போது வலி. 7 இடுப்பு எலும்பு முறிவுகள். முதியவர்கள் விழுந்தால் பொதுவாக ஏற்படும். 8 ஸ்னாப்பிங் ஹிப் சிண்ட்ரோம். சத்தம் அல்லது உணர்வு, சில சமயம் வலி. 9 சியாட்டிகா. முதுகில் இருந்து தொடங்கி காலவரை பரவக்கூடும். 10 இடுப்பு இம்பிஞ்ச்மெண்ட். எலும்புகள் சரியா பொருந்தாவிட்டால வலி. 11 இடுப்பு டிஸ்பிளாசியா. சிலர் பிறப்பில் மூட்டு சரியாக இல்லாம போவது. 12 தொற்றுகள். அரிது ஆனா கடுமையான வலி வீக்கம். 13 கீழ் முதுகுல இருந்து வரும் வலி. முதுத்தண்டு காரணமாக இடுப்பு போல் தோன்றலாம். 14 குடலிறக்கனியா. குமிழல் குட வெளிப்பாடு மூலம் பரவல் வலி. 15 பைரிபார்மிஸ் சென்ட்ரோம். பிட்டி இருக்கும் தசை சியாட்டிக் நரம்பை எரிச்சல் ஊட்டும். 16 ஹிப் பாயிண்டர் காயம். எலும்பின் மேற்பகுதியில் தாக்கம் காயம். 17 கால் நீள வேறுபாடு. வெவ்வேறு நீளங்கள், இடுப்பில் அதிக அழுத்தம். 18 கட்டிகள். அரிதாக கட்டிகள் வலியை உண்டாக்கலாம். 19 ஆஸ்டியோனெப்ரோசிஸ். எலும்புக்கு ரத்த ஓட்டம் குறையும், திசு இறக்கும் நிலை. 20வது அதிகப்படியான பயன்பாட்டினா காயங்கள். ஓடுதல், குதித்தல் போன்றவை அடிக்கடி இடுப்பு வலியை உண்டாக்கும். உங்களுக்கு இடுப்பு வலி இருந்தா அதை புறக்கணிக்காதீங்க. மெதுவாக ஸ்ட்ரெச்சிங் செய்யுங்க, ஓய்வு எடுங்க. சரியாலனா ஒரு பிசியோதெரபிஸ்டை பாருங்க. சரியான காரணத்தை கண்டுபிடிக்குது முக்கியம் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்ததுக்கு நன்றி. இதுல பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க இடுப்பை நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன்.